எவ்வளோக்குள்ள சாஃப்டாக இருக்குது சொல்லிட்டு. அந்த சப்பாத்தி வந்து ட்ரை ஆகாது, உடஞ்சி போகாது. அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு சப்பாத்தி. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, ரோட்டி, பூரி எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஐட்டம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் தண்ணி விட்டுடுங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். தண்ணி சூடாகட்டும். தண்ணி கொதி வந்துட்டு உப்பு கரைஞ்சிச்சு. 1 கப் தண்ணி விட்டிங்கன்னா 1 கப் கோதுமை மாவு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி கலந்து எடுத்துங்க. கரெக்டாக இருக்கும். 1 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு கோதுமை மாவு. கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாகட்டும். ரெடி பண்ண மாவை பவுலுக்கு மாற்றிடலாம். கையால் பிசைஞ்சு எடுத்துருவோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி போட்டுக்கலாம், பூரி இதே மாதிரி போட்டுக்கலாம். கஷ்டப்பட்டு நம்ம மாவு பிசைண்டாம். இப்போ திரட்டி எடுத்துடலாம். பிசைஞ்ச மாவை சின்ன சின்னதாக உருட்டிக்கிடலாம். ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசைண்டாம். ரொம்ப குயிக்காக பண்ணிக்கலாம் சப்பாத்தி. அதேமாரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், காஞ்சும் போகாது, ட்ரை ஆட்டு. உங்கள் சைஸுக்கு நீங்கள் உருட்டி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதெல்லாம் மெல்லிசாக தட்ட முடியும். இதுபோல் எல்லாமே பரத்தி வச்சுக்கிடலாம். இப்போ சுட்டு எடுத்துடலாம். பேன் அடுப்பில் வச்சு இதே போல் பூரி கூட சுடலாம். மைதா மாவு இதே மெத்தடில் போடுங்க, இல்லைன்னா கோதுமை மாவு. பூரி சப்பாத்தி ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாகட்டும் இருக்கும், உடஞ்சி போகாது, ட்ரை ஆகிட்டு உடஞ்சி கூட போகாது. 2 பக்கமும் மாற்றி போட்டு எடுத்துடலாம். கை வலித்து மாவு பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட ரோட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படி இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.